முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருப்பதால் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வீட்டு முன்பு நாராயணசாமி ஆதரவாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று இந்தியா கூட்டணியில் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் தரப்பில் அன்பரசனுக்கு சீட்டு தரப்படுகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே சீட்டுக்காக காத்திருந்தோர் கந்தப்பா வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் வீட்டு முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்தினர். மேலும் வைத்திலிங்கம் ஆதரவாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் அங்கிருந்தோரை அப்புறப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து அவரது வீட்டை நாராயணசாமி ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நெல்லித்தோப்பு தொகுதியில் OPS அணியிலிருந்த திமுகவுக்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகருக்கு தர திமுக திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி போட்டியிட விரும்பி அந்த தொகுதியில் கட்சி பணியாற்றி வந்தார். கடந்த தேர்தலில் போட்டியிட நாராயணசாமி இத்தொகுதியில் போட்டியிடும் நோக்கில் கடந்த 6 மாதங்களாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் உரிய முடிவு எடுக்கப்பட்டு வருகிறது. இச்சூழலில் நெல்லித்தோப்பில் திமுக போட்டியிட முடிவானதால் நாராயணசாமிக்கு சீட் இல்லை என்பதால் அவரது ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் MP வீட்டு முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வைத்திலிங்கத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் VP ராமலிங்கத்தை ஆதரித்த நடிகை குஷ்பு இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் VP ராமலிங்கத்தை ஆதரித்த நடிகை குஷ்பு இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசியல் சூழல் குறித்து பல்வேறு அதிரடி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு, புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. ஆனால் புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் உள்ளது. அதனால்தான் நான் இன்று இங்கே வந்துள்ளேன். வேட்பாளர் ராமலிங்கம் ஒரு வெற்றி வேட்பாளர். மத்தியில் ஆளும் பாஜக அரசு புதுச்சேரிக்கு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை கொண்டுள்ளது. இதுவே எங்களின் வெற்றிக்கு அச்சாரமாக இருக்கும் என்று கூறினார். மேலும் TVK குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த குஷ்பு, விஜய் தன்னை ராஜாவாக நினைத்துக் கொள்கிறார் என்றார். மேலும் தமிழகத்தின் ஆட்சியில் பாஜக பங்கு குறித்து அமித்ஷா அறிவிப்பார் என்றார். இந்திய புதுச்சேரி குடியுரிமை ஆணை 1962 படி புதுச்சேரி குடியுரிமையாளர் உரிமை கொண்டவர்கள் மட்டுமே தேர்தல் வேட்பாளர்களுக்கான தகுதி பெற்றவர்கள் என புதுச்சேரி குடியுரிமை கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி குடியுரிமை கூட்டமைப்பை சேர்ந்த புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், அகில இந்திய தலித் உரிமை இயக்கம் வீரபத்ரசாமி, மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், தமிழக களம் அழகர், தலித் சமூக நீதி கூட்டமைப்பு புண்ணிய கோடி, தமிழ் மீனவர் விடுதலை வேங்கை மங்கையர் செல்வம், புதுச்சேரி பூர்வீக அட்டவணை இனத்தவர் உரிமை பாதுகாப்பு இயக்கங்களின் கூட்டமைப்பு ராமலிங்கம், அம்பேத்கர் தொண்டர் படை பாவடராயன், 6ஆம் திணை மக்கள் இயக்கம் ஜெகதீசன் என்கிற முத்து, புதுச்சேரி பீம்சேனா நாகமணி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, GSR 1640 16/8/1962 நடைமுறைக்கு வந்த இந்தியா பிரான்ஸ் நாடுகள் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி அப்போது புதுச்சேரி பிரதேசங்களுக்குட்பட்ட ஆட்சி பரப்புகளில் வாழ்ந்தவர்கள் இந்திய குடிமக்கள் ஆவார்கள். 1955ஆம் ஆண்டின் குடியுரிமை சட்டத்தின் 7ஆம் பிரிவில் அளிக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டு மைய அரசு புதுச்சேரி குடியுரிமை ஆணை 1962 பிறப்பித்தது. இந்த குடியுரிமை ஆணை 1963ஆம் ஆண்டில் அமலாக்கியது. இதன்படி இந்திய புதுச்சேரி குடிமகன் என்பவர் 1962ஆம் ஆண்டுக்கு முன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பரப்புகளில் வாழ்ந்திருந்தவர்கள் அல்லது அவர்களை பெற்றோர்களாக கொண்டவர்கள் அல்லது அவரது பெற்றோர்களில் ஒருவரை கொண்டிருப்பவர், அப்போது 5 ஆண்டுகள் குடியிருந்தவராக உள்ளவர் ஆகிய தகுதி உடையோர் மட்டுமே புதுச்சேரி குடியுரிமை உடையவர்கள் ஆவார்கள். குடியுரிமை புதுச்சேரி ஆணை 1962 பிரிவு 3 1 உற்பத்தி 2 இன் வகை முறைகளுக்குட்பட்டு புதுச்சேரியில் பிறந்த நிலையாக குடியிருப்பு கொண்டிருக்கின்ற பிரெஞ்சு நாட்டினத்தவர் ஒவ்வொருவரும் 16/3/1962 முதற்கொண்டு
ஒரு இந்திய குடிமகன் ஆவார் என்று கூறுகிறது. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 5, யூனியன் ஆட்சி பரப்பு சட்டம் 4, மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் 1951, சட்டப்பிரிவு 32 ஆகிய சட்ட விதி வரைமுறைகள் புதுச்சேரிக்கு குடியுரிமை உறுதி செய்கின்றன. ஆக இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி இந்திய குடிமகன் என்ற உரிமையும், இந்திய புதுச்சேரி குடியுரிமை ஆணை 1962 படி இந்திய புதுச்சேரி குடியுரிமையாளர் என்ற உரிமையும் கொண்டவர்களாக பிறப்பார். தொடர்ந்து வாழ்ந்து வருகின்ற உரிமையால் புதுச்சேரி பிரதேசத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுவதற்கான முழு உரிமையும் தகுதியும் அவர்களுக்கே உண்டு. அவர்களுக்கே வேட்பாளர்களுக்குரிய தகுதிகளை பெற்றிருக்கிறார்கள் என்று கருதி அத்தகுதியுடையவர்களையே வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகளை வேண்டிக் கொண்டு கேட்கிறோம். மற்றவர்களுக்கு வாக்களின் உரிமை உண்டு, ஆனால் வேட்பாளர் எனும் உரிமை தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் கூறினர். புதுச்சேரி கோரிமேடு எல்லை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினரின் அதிரடி வாகன சோதனையில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து விலை உயர்ந்த மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள், மதுபானங்கள் உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க புதுச்சேரி எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர மற்றும் கிராம பகுதிகளில் முக்கிய சந்திப்புகள், சாலைகள் என தேர்தல் பறக்கும் படையினர் தொடர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வார இறுதி நாட்கள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேற்று மாலை சுற்றுலாவை முடித்துவிட்டு புதுச்சேரியிலிருந்து சொந்த ஊர் திரும்பினர். இதனிடையே புதுச்சேரி எல்லைப் பகுதியான கோரிமேடு வாகன சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் துணை ராணுவத்தினருடன் இணைந்து எல்லையை கடக்கும் வாகனங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட போது புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணி ஒருவரின் காரில் விலை உயர்ந்த மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை கலால்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகளிடம் இருந்து மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாசிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்துவின் அறிமுக ஆலோசனை கூட்டம் லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள், நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்துவின் அறிமுக ஆலோசனை கூட்டம் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய தேவஸ்தான திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்துவை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்களும், பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் ராஜ்பவன் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை பாஜக தேசிய தலைமை அறிவித்தது. இன்று SV பட்டேல் சாலையில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் தனது வேட்புமனுவை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் அங்கிருந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று VP ராமலிங்கம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நடிகை குஷ்பு, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சாய்ஜி சரவணகுமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் AK சாய்ஜி சரவணகுமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில்
அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம், உளவாய்க்கால், புதுநகர் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு விடுவிடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஏனாம் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவ் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏனாம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணராவை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த நிலையில் ஏனாம் மண்டல நிர்வாக அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவ் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். மங்களம் தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ரகுபதி தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மங்களம் தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டதால் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர் ரகுபதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் காரை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தவிக தன்னிடம் ஆசை வார்த்தை கூறி பழி வாங்கிவிட்டதாகவும் பலரிடம் சுமார் 4 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டு தேர்தல் போட்டியிட வாய்ப்பு வழங்கியதாக குற்றம் சாட்டிய மணவெளி தொகுதி தமிழக வெற்றி கழக பிரமுகர் முருகன் அக்கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி நாம் தமிழர் கட்சி தாவேகா என 4 முனை போட்டி அமைய உள்ளது. இதில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் தேர்தல் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்ற எம்பி இருந்து திமுக, அதிமுக உள்ளிட்ட நிர்வாகிகள் காத்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காததால் அதிகாரம் மற்றும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை தொடர்பு கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மணவெளி, அரியாங்குப்பம், ஏம்பலம், மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட 30 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை தன்னிச்சையாக நிறுத்துகிறது. ஆனால் இந்த வேட்பாளர்களில் மற்ற அரசியல் கட்சிகளில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு கிடைக்காதவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அணுகி தேர்தல் போட்டியிடும் வருகின்றனர். இதற்காக விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரி ரெயின்போ நகரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாநில செயலாளர் சுவாமிநாதன் ஆகியோர் மனுக்களை பெற்றனர். இதில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழக மணவெளி தொகுதி நிர்வாகி முருகன் தனக்கு தொகுதிகள் போட்டியிட வாய்ப்பு தருவதாகவும், உங்களுக்கு தான் சீட்டு என்று ஏமாற்றி கட்சியில் இணைத்ததாகவும், இதை நம்பி பல லட்சம் ரூபாய் செலவு செய்ததாக தெரிவித்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் இது குறித்து அவர் கூறும் பொழுது, தனக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிய அவர்கள் வேறு ஒருவருக்கு தேர்தல் போட்டியிட வாய்ப்பு வழங்குகிறார்கள். அப்படி என்றால் இதுநாள் வரை இந்த கட்சியில் உழைத்தவருக்கு என்ன நியாயம் உள்ளது என்று கேட்டுக்கொண்டே அவர் இந்த கட்சியிலிருந்து தான் வெளியேறுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து ரெயின்போ நகரில் உள்ள அலுவலகத்தை முற்றுகையிட அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் துண்டுகள் மற்றும் கொடிகளை கட்சியில் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதனால் அங்கு சின்ன பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தேர்தல் எங்களோடு ஒத்த கருத்துள்ள அமைப்புகளோடு அல்லது வேட்பாளர்களாகவோ ஆதரவு கூறினால் அவர்களோட தேர்தல் கூட்டணி அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும். தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தகவல். தேசிய மக்கள் முன்னணி நிறுவன தலைவர் சு சுவாமிநாதன் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரி மண்ணின் உரிமையாளர்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் சமரசமின்றி தேசிய மக்கள் முன்னணி போராடி வருகிறது. இந்த தேர்தல் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிடப் போவதில்லை என்ற கொள்கை முடிவை கட்சி தலைமை எடுத்துள்ளது. இதற்கு தேசிய மக்கள் முன்னணியின் அதிகாரப்பூர்வ பகுதி குறித்த நடைமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் இதுவரை இறுதி செய்ய உறுதிப்படுத்தவில்லை. போதுமான கால அவகாசம் வழங்காமல் அவரது கையில் தேர்தல் தேதியை அறிவித்திருப்பது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது. இத்தகைய சூழலில் முழுமையான முன்னேற்பாடுகள் தேர்தலை சந்திப்பது சாத்தியமற்றது. தேர்தல் களத்தில் நேரடியாக போட்டியிடவில்லை என்றால் புதுச்சேரி மக்களின் நலனை முன்வைத்து எங்களது அரசியல் நகர்வுகள் தொடரும். இந்த தேர்தல் எங்களோடு ஒத்து கருத்துள்ள அமைப்புகளோ அல்லது வேட்பாளர்களோ ஆதரவு கோரினால் அவர்களோடு தேர்தல் கூட்டணி அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும். தேர்தல் என்பது வெறும் வாக்குகளுக்கானது அல்ல, அது மக்களுக்கான அதிகாரம். பதிவு அங்கீகாரம் பெறுவதற்கான எங்களது சட்ட போராட்டம் தொடரும் என்று அவர் கூறினார். பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள பல்வேறு தெய்வங்களுக்கு 108 சங்காபிஷேகம் மற்றும் நிறைவு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாண்டவர், ஸ்ரீ குட்டியானவர், ஸ்ரீ முனீஸ்வரர் அமைச்சியார் அம்மன் மற்றும் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில்களில் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் மற்றும் நிறைவு விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் 48 நாட்கள் நடைபெற மண்டல பூஜைகளின் நிறைவாக மார்ச் 22, 2026 அன்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காலை விநாயகர் பூஜை, புண்ணிய வாசனம், கலச பூஜை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் 108 சம்பாபிஷேகம் மிகுந்த பக்தி உணர்வுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து இறை அருளை பெற்றனர். விழா நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ் இலக்கிய சோலை மாமன்றத்தின் சார்பில் திருக்குறள் பற்றிய விரிவுரை ஆக்கப்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் படிப்பகத்தில் தமிழ் இலக்கிய சோலை மாமன்றம் சார்பில் திருக்குறள் புகழ் பற்றிய விரிவுரை ஆக்கப்பட்டது. தலைவர் வடுகை கண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் தினம் சார்பாக தமிழ் கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதைகள் வாசித்தனர். அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு தலைவரும் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் கலந்து கொண்டு கவிஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கினர். விழாவில் ஏராளமான தமிழ் கவிஞர்கள் பல கலந்து கொண்டனர். வெளியூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக பூக்கடை ரமேஷ் என்ற வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி வெளியூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக பூக்கடை ரமேஷ் என்ற வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக வெளியூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் பேரணியாக புறப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அங்காளன் என்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக அங்காளன் என்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் பேரணியாக புறப்பட்டு வெளியூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வெளியூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணாவிற்கு திருவுருவ சிலைக்கு பேரணியாக சென்று தனது ஆதரவாளர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் 4 கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். புதுச்சேரி பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் 4 கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இத்தனித்துவமான நிகழ்விற்கு பள்ளி முதல்வர் அருத்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறையின் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா வருகை தந்தார். அவரை பள்ளி முதல்வரும் ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் அன்புடன் வரவேற்றனர். கௌரவ விருந்தினர் பிரேம்குமார், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் ஆர்த்தி திருமாறன், தலைமை சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர், பெண்கள், குழந்தைகள் மற்றும் பொது மருத்துவர் ஆகியோர் வருகை தந்து சிறப்பித்தனர். மாஸ்டர் ஆலன் டெரியஸ் ரியால் 65 விலங்குகளின் அறிவியல் பெயரை கண்டறிந்து அவ்விலங்குகளின் பெயரை வேகமாக ஒரு நிமிடத்திற்குள் கூறினார். மாஸ்டர் தஸ்வீன் 41 விலங்குகளின் ஒளியை வைத்து அதன் பெயரை மிக வேகமாக ஒரு நிமிடத்திற்குள் கண்டறிந்தார். சமீரா 55 கடல்வாழ் உயிரினங்களின் பெயரை அதிவிரைவாக ஒரு நிமிடத்திற்குள் கூறினார். மாஸ்டர் லோகித் 59 கார்ட்டூன் போக்கிமான்களின் பெயர்களை மிக வேகமாக ஒரு நிமிடத்திற்குள் கண்டறிந்த புதிய கின்னஸ் சாதனை படைத்தனர். சாதனை படைத்த மாணவர்களை சிறப்பு விருந்தினர் அவர்களும் பள்ளி முதல்வரும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வெகுவாக பாராட்டினர். மாணவர்களின் இந்த பிரம்மாண்ட சாதனை பள்ளிக்கு சமூகத்திற்கும் பெருமை சேர்த்ததுடன் மற்ற மாணவ மாணவியர்களுக்கும் உந்துதலை ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மகளிர் தினத்தை முன்னிட்டு விநாயக முருகன் ஸ்வீட் நிறுவனத்தின் சார்பாக இனிப்பு சமையல் போட்டி கோட்டகுப்பத்தில் நடைபெற்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு விநாயக முருகன் ஸ்வீட் நிறுவனத்தின் சார்பாக இனிப்பு சமையல் போட்டி கோட்டகுப்பத்தில் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இனிப்பு சமையல் போட்டிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த பிரேமா என்பவர் இனிப்பு சமையல் போட்டியில் பருத்தி பால் அல்வா செய்து முதல் பரிசு வென்றார். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நிறுவனத்தின் தலைவர் சுபா ராஜசேகர் பரிசுகளை வழங்கினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.